பண்டைய காலத்தில் மக்கள் பாவத்தில் மூழ்கியிருந்தார்கள். ஆனால் நோவா தேவனுக்கு பயந்து நீதியாக நடந்தார். தேவன், நோவா, நீ ஒரு பெரிய கப்பல் கட்டு, அதில் உன் குடும்பத்தையும் ஒவ்வொரு மிருகங்களையும் பறவைகளையும் ஜோடு ஜோடாக ஏற்றி வை, விரைவில் பெரிய வெள்ளம் வரும் என்றார். நோவா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார், மற்றவர்களுக்கும் போதனை செய்தார். ஆனால் மற்ற மக்களோ துன்மார்க்கத்தில் இருந்தபடியால் நோவாவுடைய வார்த்தைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனார்கள். ஆனால் நோவா தேவன் சொன்னபடி எல்லா ஜீவராசிகளையும் ஜோடி ஜோடாக கப்பலுக்குள் கொண்டு வந்தார். மழை 40 நாள் 40 இரவு பொழிந்தது. பூமி முழுவதும் நீர் மூழ்கியது. ஆனால் நோவா குடும்பமும் கப்பலில் இருந்த ஜீவராசிகளும் பாதுகாப்பாக இருந்தனர். பின்னர் மழை நின்றது. நீர் குறைந்து கப்பல் மலை உச்சியில் நின்றது. ஒரு புறாவை நோவா அனுப்பினார். அது ஒலிவ மர இலை கொண்டு வந்தது. நீர் குறைந்ததை அறிந்தார். அதன் பிறகு தேவன் வானில் வானவில்லை வைத்து, இனி இப்படியான பெரிய வெள்ளம் கொண்டு உலகத்தை அழிக்க மாட்டேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்தார். பாடம்: தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் அவர் எப்போதும் நம்மை காப்பாற்றுவார். இயேசு கிறிஸ்துவே மெய்யான இரட்சகர். அவர்தாமே நமக்காக இரத்தம் சிந்தி பாடுபட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். ஜீவனுள்ள தேவனை ஆராதிப்போம்.